வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரிப்டோ பென் சுதர்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிற ஆப் பற்றி தான் பார்க்க வரும். ஸோ இந்த வீடியோ இருக்குன்னா ஃபுல் பிகினர்ஸ் தான். நிறைய பேர் ட்ரஸ்ட் வாலெட்னா என்னென்னே தெரியல, எப்படி யூஸ் பண்ண நிறைய பேர் குழப்பம் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னா என்ன, அதை நம்ம ஏன் பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன, ட்ரஸ்ட் வாலெட்டால் நமக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் வாலெட்டு. இந்த சாஃப்ட்வேர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்டு, அந்த அசட்டுன்னு சொல்கிறோம்ல, மற்ற காயின்ஸ், அதை வந்து இந்த வாலெட்டில் பத்திரமா வச்சுக்கலாம். சரி, நீங்கள் கேட்கலாம், நான் எதுக்கு பைனான்ஸே என் ஃபண்டு வச்சுருக்கலாமா, வாலெட்டில் நான் எதுக்கு ஃபண்டு வந்து ஃபீஸெலாம் கட்டிங்க கொண்டு வந்து நீங்கள் கேட்பீங்க. என்ன ரீசனுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வாலெட்டில் ஃபண்டு வச்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃபாக இருக்கும். இப்போது எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்மளோட அந்த ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைவேட் கீ வந்து எக்ஸ்சேஞ்ச் கிட்ட தான் இருக்கும். அவங்க அண்டர் கண்டிஷனில் தான் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ தவிர எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆனால் நம்ம ஃபண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வாலெட், தனியான ப்ரைவேட் வாலெட்டில் அந்த பிரச்சனைகள் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி வாலெட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ப்ளஸ் இந்த மாதிரி ஐடியோஸ் ஆகட்டும், சில பல ஆட்ராப்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரஸ்ட் வாலெட் வந்து உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து நம்ம அட்ரஸ் எடுப்போம். இந்த ERC 20 அட்ரஸ்னால் என்ன, அந்த ட்ரான் அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் நிறைய டவுட் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே ஒரு புது வாலெட் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒன்று கேட்பாங்க, என்னென்னா ஒரு 12 லெட்டர் வார்த்தை நாங்கள் ஒன்று கொடுப்போம், அதை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 லெட்டர் வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளராக காமிக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் பிளராக இருக்கும், மற்றவங்களுக்கு அதாவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியும். பட் எனக்கு வந்து ஒரு 12 லெட்டர் வார்த்தை இருக்கும். அதை மறக்காமல் காப்பி பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ன வார்த்தை அப்படிங்கிறது நான் என்னோடய பக்கத்தில் இருக்க என் கம்ப்யூட்டரில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஒரு 12 லெட்டர் வார்த்தை அவங்க வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் ப்ளீஸ், அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. தவிர இந்த ஏதாச்சும் ஒரு ஐடியாஸில் ஆகட்டும், ஆட்ராப்பில் ஆகட்டும், அந்த வாலெட்டை சீட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீட் ஃபேஸை கேட்டால் எக்கானத்துக்கு ஒன்றும் கொடுக்காதீங்க. அந்த சீட் ஃபேஸை கொடுத்தா, அதாவது எப்படி அப்படின்னா உங்களுடைய சாவி மாதிரி, வீட்டு சாவி மாதிரி தான் அந்த சீட் ஃபேஸுங்கிறது. அந்த சீட் ஃபேஸ் மட்டும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில் இருக்க காசை அவங்க திருடுறதுக்கு எல்லா கதவையும் நீங்கள் திறந்து கொடுக்குற மாதிரி. அதனால் கேர்ஃபுல்லாக அந்த இதை மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, யார்ட்டையும் கொடுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு ஆட்ராப்பில் கேட்டாங்கன்னா அந்த ஆட்ராப் வந்து ஸ்கேமாக தான் இருக்கும். இல்லை ஐடியோஸ் வந்து உங்கள் சீட் ஃபேஸை கொடுங்க, உங்களுக்கு அப்போ தான் ஐடியோ கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. உங்களோட ஃபண்டு வந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய புது சீட் ஃபேஸ் வந்து நான் சைடில் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் அது எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் எழுதாமட்டீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சரி நான் எழுதாமட்டா என்ன ஆகுனா, நாளைக்கு உங்கள் மொபைல் தொலைஞ்சு போகுது, இதில் இந்த வாலெட்டில் தான் உங்கள் காசெல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்க, உங்களோட கிரிப்டோ கரன்சிஸை, அந்த ஃபோன் தொலைஞ்சு போகுது, அப்போ அந்த கரன்சி அதோட போயிடும்ல. அப்போ நீங்கள் மறுபடியும் ரெக்கவர் பண்ணணும்னா அந்த வார்த்தை இருந்துச்சு உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் வார்த்தையை பத்திரமா வச்சுக்க சொல்கிறது. சரி, ஓகே. அடுத்து வந்து அந்த வார்த்தை வந்து கலைஞ்சிருக்கும், அதை லைனாக நீங்கள் டைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். அந்த வார்த்தை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் கரெக்டாக உங்கள் வார்த்தையை வந்து லைனாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நீங்கள் வந்து ஒரு புது வாலெட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிரும். ஓகே, நான் வந்து அந்த வார்த்தையை டைப் பண்ணிட்டேன். வார்த்தை டைப் பண்ணிட்டு டன் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், யுவர் வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்ராப்போ ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படி காமிக்கும். ஸோ இதுதான் ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டு. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வாலெட் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுடைய அந்த சீட் ஃபேஸை மறக்காமல் பத்திரமா வச்சுக்கோங்க. யாராச்சும் கேட்டால் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபண்டு போகிறதுக்கு எல்லா கதையும் நீங்களே ஓப்பன் பண்ணி தந்துட்டீங்க. ஸோ இதுதான் ட்ரஸ்ட் வாலெட்டு, எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ BEC 20 அட்ரஸ்னால் என்ன, எத்திரியம் அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த BEC 20 எத்திரியம் அட்ரஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நான் லிஸ்ட்டில் என்னென்ன அட்ரஸ்லாம் ஒரே அட்ரஸ் இருக்கும் நான் சொல்கிறேன். இந்த BEC, இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸ் தான் பொதுவாக நிறையா காயின்ஸ்க்கு இருக்கும். இப்போ பாருங்கள், பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் நான் ரிசீவனிங் ஒரு பட்டன் அழுத்துறேன், 0F7C9A97 அப்படின்னு இருக்குங்க. இது வந்து ஒரு அட்ரஸ். இது வந்து பைனான்ஸ் BNB தால, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் தால. ஆனால் இத்திரிம்க்கு போய் பாருங்கள், அதே அட்ரஸ் தான் இருக்கும். பார்த்தீங்களா?
அதே மாதிரி அப்போ ஒரு சில அப்புறம் இன்னொரு டவுட் கேட்பீங்க, என்ன ப்ரோ இதில் வந்து 4 காயின் தான் இருக்குது, மற்ற காயினில் எங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். பாலிகன் அப்படின்னு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. பாலிகன், போல்கா டாட்டு, அப்புறம் வேறு என்ன காயின், ட்ரானு. உங்களுக்கு அந்த அந்த காயின் என்னென்ன இருக்கோ, அதாவது உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ அது அந்த வாலெட்டில் சப்போர்ட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கொடுப்பாங்க. சொலனா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சொலனாவும் இருக்குது. அவ்வளோதான். அடுத்து வேறு என்ன வேணும் நமக்கு முக்கியமானது. ஸோ இதுதான் மேஜராக கேட்பாங்க. அடுத்து கேசிசி வந்து நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ கூகாயின் இது. ஸோ கூகாயினும் இருக்குது, கேசிசி பேடும் இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். பிஎன்பி அதாவது பிஎன்பி இது வந்து இந்த பிஎன்பிக்கும் இந்த ஸ்மார்ட் செயினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியம், இந்த ஸ்மார்ட் செயின், அப்புறம் அந்த கேசிசி பேடுக்கு இதுக்கெல்லாம் ஒரே அட்ரஸ் தான். இதுக்கெல்லாம் ஒரே அட்ரஸ் தான். வேணா பாருங்கள், பிஎன்பி ரிசீவ் கொடுக்குறேன், ஒரே அட்ரஸ் தான். அடுத்து எத்தீரியம் ரிசீவ் கொடுக்குறேன், ஒரே அட்ரஸ் தான். இதுக்கு கேசிசி பேட் ரிசீவ் கொடுக்குறேன், ஒரே அட்ரஸ் தான். ஆனால் அந்த ட்ரானுக்கு மட்டும் மாறும். ட்ரானுக்கு மட்டும் ரிசீவ் அட்ரஸ் வேறு ஒரு அட்ரஸாக இருக்கும், அதுக்கு மட்டும் மாறும். ஸோ இதுதாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஆட் ட்ராப்லையோ இல்லை எதுலையாச்சும் கேட்குறாங்க, ப்ரோ ERC 20 அட்ரஸ் கேட்குறாங்க, BEP 20 அட்ரஸ் கேட்குறாங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த அட்ரஸை கொண்டு போய் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோதாங்க. ரிசீவ் கொடுத்து அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் அட்ரஸு. BEP 20க்கும் பிஇபிக்கு அந்த பிஇபி 2க்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 20 ஒன்றுக்கும் 2 ஒன்று இருக்கும். அதாவது இது இந்த பாருங்கள், பைனான்ஸ் லோகோ போட்டு பின்னாடி கருப்பு கலரில் இருக்கும். அது வந்து BEP 20 ஸ்மார்ட் செயின் BSC. இது வந்து வெறும் அந்த பைனான்ஸ் செயின், இதோ பிஎன்பி இருக்குது. இந்த அட்ரஸ் கொடுக்காதீங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா BNB 110V அப்படின்னு இருக்கும். இது வந்து கொடுக்காதீங்க. ஸோ இவ்வளோ தாங்க ட்ரஸ்ட் வாலெட்டு. இதுக்கு மேலே ட்ரஸ்ட் வாலெட் எதுவும் கிடையாது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஎப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன்கேக் ஸ்வாப்பு, சுஷி ஸ்வாப்பு, அப்புறம் நிறையா நம்ம ஆப்ஷன் சொல்கிறோம்ல, யூனிஸ்வாப்பு, ஒன்னிச் எக்ஸ்சேஞ்சு, ஓப்பன் ஓஷன். ஸோ இந்த டிஃபை ஸ்டேக்கிங் விடுறது, அந்த விஷயமெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அது வந்து இந்த டிஎப்ஸில் பண்ணிக்கலாம். இந்த NFT வாங்குறது அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இதுதான் இதோட சிம்பிள் விஷயம். அதுக்கப்புறம் வேறு என்ன, இதில் வந்து நீங்கள் உள்ளே ஒரு இன்பில்ட்டாக டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வேறு இதுலங்க ட்ரஸ்ட் வாலெட்டில். ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காயின் வேணும்னா உதாரணத்துக்கு நம்ம USDT ஆட் பண்ணிக்கலாம். USDT டைப் பண்ணுறேன். சில காயின் இல்லை அப்படின்னா அந்த காயின் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ERC 20 நெட்வொர்க்கு, இந்த ட்ரான் நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் BEP 20 நெட்வொர்க், அந்த மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்கான காயின்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு காயின் வேணான்னா அந்த காயின் உள்ளே போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. அவ்வளோதாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இவ்வளோ தாங்க ட்ரஸ்ட் வாலெட்டு. இந்த எத்தீரியம், பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின், அப்புறம் கேசி பேட், இந்த மாதிரி 4-5 இதுக்கு ஒரே தான். அதாவது ஒரே ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் தான் எல்லாத்துக்கும். பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸும் ஒன்று தான், எத்தீரியம் அட்ரஸும் ஒன்று தான். இந்த ட்ரானும் சொலனாவும் மட்டும் உங்களுக்கு வேறுபடுற மாதிரி இருக்கும். என்ன பாருங்கள், சொலனாவும் வேறுபடுற மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் அட்ரஸ் ஒரே தான். ஸோ இதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வாலெட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. வேறு ஏதாச்சும் ட்ரஸ்ட் வாலெட்டில் எதுவும் இல்லை. நீங்கள் ஐடியாஸ்க்கு நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ எப்படி ப்ரோ ஐடியா இந்த ட்ரஸ்ட் வாலெட் அட்ரஸ் எங்கே எடுக்கிறதுன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ தான் ட்ரஸ்ட் வாலெட்டு. ப்ளஸ் இன்னொன்று மறக்காமல் இந்த வாலெட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, செக்யூரிட்டி ஆப்ஷனில் ஒரு பாஸ்கோடு கேட்கும். அந்த பாஸ்கோடு வந்து உங்களுடைய ஒரு பாஸ்கோடு வந்து கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது வந்து பிளாக்காக இருக்கும். நான் வந்து பாஸ்கோட் டைப் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குங்க. அந்த பாஸ்கோடு வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கே ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கிரிப்டோ பாயிண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு C98 வாலெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் C98 வாலெட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மையாக அது ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப் என்ன, அதில் எப்படிலாம் நம்ம இது பண்ணலாம், அதாவது ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.